மருமகளே மருமகளே காஃபி கொண்டு வான்னு மாமியார்காரி கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா மருமகள் மாமியாருக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவளோட புருஷ மொத்த சொத்தையும் மாமியார் மேல எழுதி வச்சுட்டு அவன் இறந்து போயிட்டான். 3 வேளை சோறுக்காக இவ மாமியார் கிட்ட அடிமையா இருக்கா. மாமியார் பேரு ஜெனிஃபர். இவங்க ஒரு ரைட்டரு. இந்த வயசுலயும் ஆண்டியா லவ் பண்ணும் ஒரு வயசு பையன்னு ஒரு லவ் ஸ்டோரிய எழுதிக்கிட்டு இருக்காங்க. மருமகள் பேரு ஜூலியா. வயசு 47. ஆண்டியான பேருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்க மாமியார்காரி விடல. கிழவி காதல் கவிதை எழுதுறா. அது அவளுக்கு இனிக்குது. அதே நான் காதல் பண்ணா அவளுக்கு கசக்குதான்னு மனசுக்குள்ளேயே மாமியார கழுவி ஊத்துறா. இவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அவ பேரு சாரா. ஒரு நடிகன் கிட்ட பிஏவா வேலை செய்யறா. அவன் ஹாலிவுட்லயே பெரிய நடிகன். இவன் பேரு ஜானு. இவன் லவ் பண்ற பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண ரிங்குக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த ரிங்க கொண்டு வர சாரா டிராபிக்ல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கா. இவளும் பறந்து போய் அந்த ரிங்க அவங்க கிட்ட குடுக்குறா. ஆனா ரிங்க வாங்கின ஜானு கல்யாணம் பண்ணிக்கலான்னு அந்த பொண்ணு கிட்ட கேப்பான்னு பார்த்தா இனிமே நம்ம 2 பேரும் நண்பர்களா இருப்போம்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு மிரண்டு போயிட்டா. ஜானு ஒரு வாரம் ஒரு பொண்ணு கூட பழகி 2 வாரம் அவளை மேட்டர் பண்ணி 3ஆவது வாரம் அவளை கைட்டி விட்டுருவான். அவளும் இவன் மூஞ்சிலேயே காரி துப்பிட்டு ஓடிட்டு. ஆனா சாரா இவனுக்கு மாமா வேலை பாக்குறதே எனக்கு வேலையா போச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. ஆனா ஜானு நான் சொன்ன டைமுக்கு நீ வராம என்னடி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு பச்சை பச்சையா தீட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா சாரா நீ பண்ற எச்ச வேலைக்கு எந்த டைம்ல வந்தா என்னடான்னு இவளால கேட்க முடியல. கேட்டா வேலையை விட்டு தூக்கிடுவான். வேலையை முடிச்சிட்டு சாரா வீட்டுக்கு வர. ஆனா மம்மி என் பொண்ணு பெரிய ஆளு கிட்ட வேலை செய்யறான்னு மம்மி பெருமைப்படுறாங்க. ஆனா பொண்ணு மாமா வேலை செய்யறான்னு மம்மிக்கு தெரியாது. சாராவுக்கு சினிமாவில பெரிய தயாரிப்பாளர் ஆகணும். ஆனா இவகிட்ட பணம் இல்ல. மம்மி கிட்ட கேக்குறா. ஆனா மம்மி 3 வேளை சோறுக்கே உன் பாட்டி கிட்ட நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். வேணும்னா அவகிட்ட கேளுன்னு பொண்ணை தூங்க வைக்கிறா. மறுநாள் வழக்கம் போல சாரா லேட்டா வேலைக்கு போயிட்டா. இத பார்த்த ஜானு இனிமே நீ வேலைக்கே வர வேண்டான்னு அவளை அடிச்சு துரத்துறான். அசிங்கமான வார்த்தைய விட்டுட்டான். திடீர்னு சாராவுக்கு சூடு சொரணை வந்துருச்சு. நீ என்னடா என்ன வேலையை விட்டு தூக்குறது? நானே என் வேலையை விட்டுட்டு போறேன்டா. உன்கிட்ட 2 வருஷமா நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இது வரைக்கும் நீ எனக்கு ப்ரமோஷனே கொடுத்தது இல்ல. உன்னோட துணிமணிய துவைக்கிற வேலைக்காரியா தான் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க. ஏற்கனவே நீ என்ன வச்சுக்கிட்டு இருக்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமே நான் உன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இவ இப்படி பேசுவான்னு ஜானு நினைச்ச பாக்கல மிரண்டு போய் நிக்கிறான். வீட்டுக்கு வந்த சாரா நான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன்னு மம்மி கிட்ட வாந்தி எடுத்துட்டா. இதை கேட்டு மம்மியும் மிரண்டு போயிட்டா. அடியே உன் பாட்டி கிட்ட கடன் வாங்கி தான் இந்த ஒருவேளை சோறையே ஆக்கியிருக்கேன். உன்கிட்ட கடனை வாங்கி நைட்டு சோறு ஆக்கலன்னு பார்த்தா நீ வேலையை விட்டுட்டு வந்திருக்க. நைட்டு சோறுக்கு நம்ம 2 பேரும் என்ன பண்ண போறோம்? நீயும் என் கூட சேர்ந்து உன் பாட்டி கிட்ட பிச்சை எடுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா சாரா நான் பேங்க்ல கடனை வாங்கி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஆரம்பிக்க போறேன்னு குட் நைட் சொல்லிட்டு கிளம்பிட்டா. மறுநாள் ஜானு சாராவோட வீட்டுக்கு வர. ஆனா அவ வீட்டுல இல்ல. சாராவோட மம்மி வீட்டுக்குள்ள திருட வந்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு இவ அவனை அடிக்க போயிட்டா. இவனும் பயந்தே போயிட்டான். சாராவுக்கு இப்படி ஒரு மம்மி இருக்காங்கன்னு இவனுக்கு தெரியவே தெரியாது. அவளும் இவங்கிட்ட சொல்லல. மம்மியும் இவங்கிட்ட சாரி கேட்டுட்டு காஃபி கொண்டு வரேன்னு இவனை உட்கார வச்சுட்டு ரூமுக்கு ஓடி போய் சட்டைய மாத்தி மேக்கப்ப போட்டுக்கிட்டு ஓடி வர. ஆனா ஜானு உங்க பொண்ணு என்கிட்ட சண்டை போட்டுட்டு வேலையை விட்டு நின்னுட்டு அவ மறுபடியும் வேலைக்கு வரணும்னு மம்மி கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனா அம்மாக்காரி இவனோட பேச்சுல விழுந்துட்டா. என் பொண்ணு வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு அவனுக்கு சரக்கா ஊத்தி கொடுக்குறா. இவளும் குடிச்சிட்டு போதையில 16 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. என் பொண்ணுக்காக நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட ஜானு 16 வருஷமா நீங்க தனிமையில இருக்கீங்கன்னு போதையில இவன் அவளுக்கு உமா கொடுத்துட்டான். ஆனா ஜூலியா இவனை தடுத்து நிறுத்திட்டு 16 வருஷமா யாருமே எனக்கு இப்படி ஒரு உமாவை கொடுத்ததுன்னு சொல்லி இவ அவனுக்கு உமா கொடுக்குறா. 2 பேரும் பெட்ரூமுக்கு ஓடி போய் மேட்டரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாரா வீட்டுக்கு வரா. ஆனா மம்மி அவ ரூம்ல மேட்டர் பண்ணாம பொண்ணோட ரூம்ல மேட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை தெரியாம சாரா அங்க வர. மம்மியோட மேட்டரை பார்த்துட்டு பொண்ணுக்கு மீட்டர் ஏறி போய் டோர்ல இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டா. இவங்களும் அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. ஆனா சாராவால இத ஜீரணிக்க முடியல. நான் தான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் ஏன்டா என் வீட்டுக்கு வந்த? என் மம்மின்னு தெரிஞ்சு அவங்க மேலேயே நீ கையை வச்சிருக்கன்னு அடிக்க போறா. ஆனா மம்மி மன்னிப்பு கேட்பான்னு பார்த்தா மேட்டர்ல கிளைமேக்ஸா நெருங்கும் போது நீ வந்து கெடுத்துட்டேன்னு கவலையா சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பொண்ணுகிட்டயே மேட்டரை பத்தி பேசுறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கத்திக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நேற்று அம்மாவையும் பொண்ணையும் வீட்டுல டிராப் பண்ணிட்டு ஜானு கிளம்பாம நாளைக்கு நைட்டும் நம்ம மீட் பண்ணலாமான்னு மம்மிக்கு உமா கொடுக்குறா. பொண்ணு முறைச்ச முறையில மம்மியும் ஓடி போயிட்டா. ஆனா ஜானு நீ மறுபடியும் வேலைக்கு வரணும்னு சாரா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனா சாரா நான் வேலைக்கு வரேன். ஆனா நான் சொல்றதான் இனிமே நீ செய்யணும். இனிமே என் வீட்டு பக்கமே நீ வராதுன்னு ஆர்டர் போட்டுட்டு கிளம்புறா. மறுநாள் ஜானு சாராவுக்கு இணை தயாரிப்பாளரா ப்ரொமோஷனை கொடுத்து ஷேர் ஹோல்டரா ஆகிட்டான். ஆனா ஜானால சாராவோட மம்மிய மறக்க முடியல. அன்னைக்கு நைட்டு அவளுக்கு மெசேஜ் பண்ணி இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வரியான்னு கூப்பிடுறான். ஆனா மம்மி பொண்ணுக்கு பயந்து வரமாட்டேன்னு சொல்லுவான்னு பார்த்தா சட்டைய மாத்திக்கிட்டு அங்க போறா. ஆனா ஜானு இவளை பார்த்து மிரண்டு போயிட்டான். ஏன்னா இவ போட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்க சட்டை இவ பொண்ணோடுது. ஆனா ஆண்டி சட்டை வாங்க கூட என்கிட்ட காசு இல்லன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா ஜானு இந்த சட்டை உன் பொண்ணை விட உனக்கு தான் நல்லா இருக்குன்னு ஆண்டிய கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடா போடுறான். உடனே ஆண்டி நான் இங்க வந்திருப்பது என் பொண்ணுக்கு தெரியாது. நம்ம 2 பேரும் பழகுவது அவளுக்கு பிடிக்கல. அதனால நம்ம 2 பேரும் நண்பர்களா இருப்போம்னு ஆண்டி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ஜானு நான் சின்ன வயசா
இருக்கும்போது என்னோட டாடி மம்மி இறந்து போயிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட பிரதரும் இறந்து போயிட்டான். எனக்கு நண்பர்களே இல்லைன்னு சொல்லி நீங்களாச்சும் எனக்கு உண்மையான நண்பனா இருப்பீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இத கேட்டு ஃபீல் ஆன ஆண்டி கண்ட்ரோல் பண்ண முடியாம இவனுக்கு உம்மா கொடுத்துட்டா. பொண்ணுக்காக விட்டு கொடுக்க முடியாம இவனை மேட்டரே பண்ணிட்டா. மேட்டரை முடிச்சிட்டு லேட்டா வீட்டுக்கு வந்த ஆண்டிய பொண்ணு பாத்துட்டா. எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறா. ஆனா அம்மாக்காரி நானும் ஜானும் ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்தோன்னு சொல்லி உளறிட்டா. இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு நான் அவங்கிட்ட சொல்லிட்டேன்னு பொண்ணை நம்ப வச்சுட்டு குட் நைட் சொல்லிட்டு அம்மாக்காரியும் ஓடிட்ட. ஆனா நடந்த மேட்டரை பொண்ணு கிட்ட இவ சொல்லவே இல்ல. ஜாரா வேலையில பிஸியா இருக்கா. ஆனா அம்மாக்காரி ஜானு கூட சேர்ந்துகிட்டு ஊரா பொறுக்கிக்கிட்டு இருக்கா. மறுநாள் ஜாரா ஹோட்டலுக்கு போன அங்க அம்மாக்காரியும் ஜானும் உமா கொடுப்பத பார்த்துட்டு இவ மிரண்டு போயிட்டா. அவங்களும் இவளை பார்த்துட்டு பயந்தே போயிட்டாங்க. எனக்கு தெரியாம எத்தனை நாளா இது நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா ஜானு ஜாராவுக்கு பயந்து ஓடியே போயிட்டான். அம்மாக்காரியும் பொண்ணை சமாதானப்படுத்துற. ஆனா பொண்ணு நீ நினைக்கிற மாதிரி ஜானு ஒன்னும் நல்லவன் இல்ல. உங்கள மாதிரி பல பொண்ணுகளை அவன் ஏமாத்திருக்கான்னு சொல்லியும் மம்மிக்காரி கேட்கவே இல்ல. உன் டேடிக்கு மேல நான் அவனை லவ் பண்றேன்னு சொன்ன உடனே பொண்ணு காண்டாயிட்டா. அவனை என் டேடியோட நீங்க கம்பேர் பண்றீங்களான்னு மம்மியோட மூஞ்சிலேயே காரி துப்பிட்டு இனிமே உங்க மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன்னு ஓடிட்டா. மறுநாள் கிறிஸ்துமஸ். ஜாரா மம்மிய விட்டுட்டு பாட்டியோட வீட்டுக்கு ஓடி வர. கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கும்போது என் மம்மி ஜான லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்க பையனுக்கு அவ துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஜானும் ஜூலியாவும் வீட்டுக்கு வராங்க. இந்த மேட்டரு பாட்டிக்கு முன்னாடியே தெரியும் போல. இத பார்த்த உடனே சாரா வீட்டை விட்டு கிளம்புற. ஆனா பாட்டிமா அவளை உட்கார வச்சு உன்னோட மம்மி இங்கிருந்து போற வரைக்கும் நீ அமைதியா இருன்னு வார்னிங் கொடுக்குறாங்க. ஜாராவும் பாட்டிக்காக மம்மி கிட்ட சிரிச்சு பேசுற மாதிரி நடிக்கிறா. கூடிய சீக்கிரமே நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு அம்மாக்காரி சொன்ன உடனே பொண்ணு மிரண்டு போயிட்டா. பாட்டிமா இவங்க 2 பேரையும் அடிச்சு துரத்துவான்னு பார்த்தா ஜானு கொடுத்த கிஃப்ட்ல பாட்டிமா விழுந்துட்டா. இவங்களும் கிறிஸ்துமஸ் முடிச்சிட்டு பாட்டிமாவுக்கு குட் பை சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ஜாரா ஜானோட பேக்ல இருக்கிற ரிங்க பாக்குறா. ஜானு எந்த பொண்ணை கைட்டி விட்டாலும் முன்னாடியே ரிங்க கொடுத்துதான் கைட்டி விடுவான். உடனே ஜாரா மம்மி கிட்ட ஓடி போய் ஜானோட ரிங்க காமிச்சு உங்களை இவன் கைட்டி விட போறான், அதுக்காக தான் ரிங்கே வாங்கியிருக்கான். இத கேட்ட உடனே அம்மாக்காரி பயந்து போய் ஜான பாக்குறா. ஆனா ஜானு இந்த ரிங்க உன் மம்மிக்காக நான் வாங்கல, வேற யாருக்கோ வாங்கினேன். அந்த ரிங் எப்படி என் பேக்குக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அம்மாக்காரி இவன் சொன்னதா நம்பல. பொண்ணு சொன்னதா நம்பி நான் உன்னை உண்மையா காதலிச்சேன், இனிமே இந்த வீட்டுல இருக்காதுன்னு இவனை அடிச்சு துரத்துறா. இவங்க 2 பேரையும் பிரிச்சது ஜாராவுக்கு ஜாலியா இருக்கு. ஆனா அம்மாக்காரி ஜான நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போதான் ஜாராவுக்கே தெரியுது அம்மா ஜான எவ்வளவு லவ் பண்ணிருக்கான்னு. மறுநாள் அம்மாக்காரி பொட்டி படிக்க பேக் பண்ணிக்கிட்டு நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்க மாட்டேன், நான் கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போறேன், இனிமே இந்த வீட்டை நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இவ அமெரிக்காவுக்கு கிளம்புறா. ஜாராவும் மம்மி அனுப்பிட்டு ஜான பார்க்க ஓடி வர. ஆனா ஜானு நான் உன் மம்மிய உண்மையா லவ் பண்ணேன், அந்த ரிங்க உன் மம்மிக்காக நான் வாங்கலன்னு சொல்லி இவன் அழுதுகிட்டே இருக்கான். அப்போதான் ஜாராவுக்கே தெரியுது இவனும் என் மம்மிய உண்மையா லவ் பண்ணிருக்கான்னு. இது தெரியாம இவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டுமேன்னு ஜாராவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நாளைக்கு வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிட்டு வருவோன்னு இவ ஜான ஈத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு போறா. ஜாராவும் ஒரு கடையில பொருள் வாங்குற மாதிரி ஜான ஈத்துக்கிட்டு போய் அங்க இருக்கிற மம்மிய எதாச்சியா மீட் பண்ற மாதிரி இவங்க 2 பேரையும் மீட் பண்ண வைக்கிறா. ஜாராவும் இது எல்லாமே என்னோட தப்பு தான், ஜானு உன்னை உண்மையா லவ் பண்றாரு, நீங்க தாராளமா ஜான கல்யாணம் பண்ணிக்கோங்க, இனிமே இவரு என் பாஸ் இல்ல என்னோட டேடி. மம்மியும் பொண்ணு கிட்ட சாரி கேட்டுட்டு இவ ஜானுக்கு உமா கொடுக்குற. அதை பார்த்து பொண்ணு சந்தோஷப்படுறா.